எல்லா புகழும் இறைவனுக்கு. ரசூலுல்லாட்ட 3 நபர்கள் யூதர்கள் வந்து 3 கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்ட்டு. என் காலத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் அல்லாட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதில ஒரு கேள்வி தான் குகைவாசிகள் ஏன் குகைக்கு போனாங்க அப்படின்ட்டு. நாளைக்கு வாங்க அல்லாட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டுவாங்க. மறுநாள் வந்து கேட்பாங்க. இன்னும் வஹி வரல, இன்னும் வஹி வரல. டெய்லி வந்து கேட்பாங்க. இன்னும் வஹி வரலன்னுவாங்க. அப்படி சொல்லி 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆச்சு. அப்புறம் யூதர்லாம் சொல்லுவாங்க, முகம்மது பொய் சொல்றாரு. வஹி வருது, வஹி வருதுன்னு சொல்றாரு. நாங்க கேள்வி கேட்டதுக்கு அவர் இன்னும் பதிலே சொல்லல. அவர் தன்னா இட்டுக்கட்டி எல்லாமே சொல்லிக்கிட்டு அல்லாஹ்ட்டேருந்து வஹி வருதுன்னு சொல்லிட்டு அலையிறாருன்னு மதீனா ஃபுல்லா பரப்பிருவாங்க அந்த யூதர்கள். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து அழுது தொழுது துவா கேட்பாங்க. யா அல்லாஹ் அந்த யூதர்கள்லாம் இப்படி செய்றாங்க. நீ உடனே வஹி அனுப்பு அப்படின்ட்டு. அப்புறம் அல்லாஹ் வந்து குர்ஆன் ஆயத்தை இறக்குவான் 40 நாள் கழிச்சு. நீங்க வந்து நாளைக்கு வாங்க பதில் சொல்றேன்னு நீங்க இன்ஷா அல்லாஹ் சொன்னீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லலன்னா நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு அல்லாஹ். அந்த நபிக்கே இந்த கதின்னா அப்ப நமக்கு எவ்வளோ கதி? இன்ஷா அல்லாஹ் சொல்லி தான் நம்ம எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்கணும். அப்போ வந்து குகைவாசிகள் ஏன் குகைக்கு போனாங்கன்னா, அந்த நாட்டு ராஜா வந்து நான் தான் கடவுள், என்னை தான் வணங்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான். இவங்களுக்கெல்லாம் வந்து அவன பிடிக்கல. அவங்கலாம் ஈமான் கொண்டவங்க, முஸ்லிம் ஆனவங்க. இவங்க வந்து அவன்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு ஓடி வந்து குகையில வந்து ஒதுங்குறாங்க. புகையில ஒதுங்குனோனே, அந்த திருப்பி வந்து அப்படியே உட்காந்து அப்படியே படுத்துட்டாங்க. படுத்தவுடனே அப்படியே தூங்கிட்டாங்க. அல்லாஹ் அவங்கள வந்து 300 வருஷம் தூங்குன மாரி வச்சுட்டான். 300 வருஷம் கண் அப்படியே இமைக்காம இருந்தா கண்ணு பூல விழுந்து வீணா போயிரும். அதனால கண்ணு தொறந்த மேனிக்கு தூங்குற மாரி வச்சுட்டான் அல்லாஹ். இத பத்தி வந்து இந்த கஹ்ஃப் சூறால வருது குகைவாசிகள பத்தி. அதுக்கப்புறம் வந்து ஒரே பக்கமா படுத்தா முதுகுல புண்ணு வந்துரும் அப்படின்ட்டு பெரண்டு பெரண்டு படுக்கிற மாரி ஒரு மலக்க அல்லாஹ் நியமிச்சுட்டான். அவங்க பெரட்டி பெரட்டி விடுவாங்க டெய்லி. இப்படியே 300 வருஷம் தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கி முழிச்சு எந்திச்சு பார்க்குறாங்க. இந்த ஊர்லாம் மாறி கிடக்கு. பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் மாறி இருக்கு. நம்ம இருந்த ஊர் இப்படி இருக்காதே! அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறாங்க. ரொம்ப நாள் நம்ம தூங்கிட்டோமோ! அப்படின்னு யோசிக்கிறாங்க. கையில உள்ள பணத்த கொண்டு போய் ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்க போறாங்க. இந்த பணம்லாம் செல்லாதும்மா அப்படின்னு சொல்லிருவாங்க. என்னடா இது பசிக்குது சாப்பாடு வாங்க முடியல என்ன செய்றதுன்ட்டு திருப்பி குகைக்கு வந்து படுத்துருவாங்க. அவங்க கிட்ட சேர்ந்து ஒரு நாயும் சேர்ந்து படுத்ததுனால, அல்லாஹ் அப்படியே அவங்கள மரணிக்க வச்சுருவான். 7 பேரையும் அப்படி மரணிச்சு அப்படியே அவங்கள சொர்க்கத்துக்கு எடுத்துக்குவான்ல. அவங்க முஸ்லீம் இணை வச்சது முஸ்லீம் ஆனதுனால அல்லாஹ் வந்து அவங்களுக்கு சொர்க்கத்த குடுத்துருவான். அந்த நாயும் சேர்ந்து அவங்களோட சொர்க்கத்துக்கு போயிரும். இதுதான் வந்து குகைவாசிகள் குகைக்கு போன கதை. இன்ஷா அல்லாஹ் சொல்லன்னு அல்லாஹ் நபிக்கே 40 நாள் கழிச்சு பதில் சொல்லியிருக்கான். நமக்கு எப்படி உடனே நிறைவேத்துவான்? நாளைக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நான் வருவேன். அப்படி சொல்லணும். நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லி பழகுவோம். வாழ்க்கையில் வளம் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.